யுபிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான நாள் நேற்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் இன்று வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கிரவுட் ஸ்ட்ரைக் அப்டேட்டால் மைக்ரோசாப்ட் இணையதளத்தில் பாதிப்பு ஏற்பட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு சென்னை விமான நிலையத்தில் வழக்கம் போல விமானங்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை எழும்பூரில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கட்சியினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். போராட்டத்தில் அரசு வழங்கிய விலையில்லா டிவி மின்விசிறியை உடைத்ததால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கன்வர் யாத்ரா வழித்தடத்தில் உள்ள உணவகங்களின் உணவு விற்பனை செய்பவர்களின் பெயர்கள் மற்றும் பணியாளர்களின் பெயர்களை காண்பிக்க வேண்டும் என்று முசாஃபர் நகர் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச அரசின் இந்த நடவடிக்கை முஸ்லிம் கடைக்காரர்களை பாதிக்கும் என்று அம்மாநில எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்ச்சையில் சிக்கிய பயிற்சி பெண் IAS அதிகாரி பூஜா கேட்கர் மீது ஒன்றிய குடிமை பணியாளர் தேர்வாணையம் மோசடி வழக்கு தொடர்ந்து உள்ளது. உலக அளவில் அதிக பேர் பின்தொடரும் உலக தலைவர் என்ற பெருமையை பெற்ற நரேந்திர மோடிக்கு எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மோடியை அவரது எக்ஸ் பக்கத்தில் பின்தொடரும் ஃபாலோயர்களின் எண்ணிக்கை சமீபத்தில் 100 மில்லியனை கடந்த நிலையில் எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்காளதேசத்தின் கலவரங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 105 உயர்ந்துள்ளது. போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை காலவரையின்றி மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு நகரங்களில் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் உள்ள மெட்ரோ நிலையங்கள் சேவையை நிறுத்தியுள்ளன. இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் கேப்டன் பொறுப்பை ஏற்கும் என் மீது அன்பையும் ஆதரவையும் பொழிந்த அனைவருக்கும் நன்றி. இந்த புதிய பதவி பல பொறுப்புகளையும் உற்சாகத்தையும் கொண்டு வந்துள்ளது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் சார்பில் விருது வழங்கும் விழா டெல்லியில் நேற்றிரவு நடந்தது. இதில் 2023-24 ஆண்டிற்கான இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனைக்கான விருது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்துமதி கதிரேசனுக்கு வழங்கப்பட்டு உள்ளது.